சராசரி பொதுமக்களுக்கு இது எப்படி போய் அடையும் சார்? ஒரு நகையை வாங்கணும் அப்படின்னா, ஒரு கிராம் வாங்கணும்னா இன்னைக்கு 10,000 ரூபாய் கடந்து எட்டக்கூடிய அளவுக்கு ஒரு நிலை வந்திருக்கு. இது எப்படி போய் சேரும் மக்களுக்கு? அதாவது இது உண்மையிலேயே பார்க்க போனால் நடுத்தர வர்க்க மக்களுக்கும் சாமானிய மக்களுக்குமே ஒரு சேலஞ்சிங் பீரியட் தான் சொல்லணும். ஏன்னா எதனா தவிர்க்க முடியாது, வேற வழியும் கிடையாது. ஏன்னா இது வந்து எப்பயுமே ஒரு உள்நாட்டில் வந்து பதுக்கி வச்சிருக்காங்க, இல்லை ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா கவர்மெண்ட்டை தலையிட முடியும். இப்போ எந்த கவர்மெண்ட்டுமே இதை தலையிட்டு ரேட்டை குறைக்கவும் முடியாது, நிப்பாட்டவும் முடியாது. ஏன்னா இது வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை, சந்தையை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள். கோல்டு ரேட்டை பொறுத்த வரைக்கும் யார் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா எல்பிஎம்ஏன்னு சொல்லிட்டு லண்டன் புல்லியன் மார்க்கெட்டர்ஸ் அசோசியேஷன் அங்கே இருந்தான். அங்கே வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா, தங்க சுரங்கத்திலேருந்து எவ்வளோ தங்கம் கிடைக்கிது, அதற்கு நிகராக எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, அந்த டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி நாம் சப்ளை எவ்வளோ கொடுக்கலாம், இதெல்லாம் வச்சு தான் ரேட் தினம் தினம்ன்றதை விட மணிக்கு ஒரு தரம்ன்றதை விட செகண்ட்ஸ், நொடிகளுக்கு ஒரு தரம் இது ஃபிக்ஸ் பண்ணப்படுது அந்த ரேட்டு. அது வந்து ட்ராய் அவுன்ஸாக கணக்கிடப்படும். இந்த ட்ராய் அவுன்ஸ்ன்றது இன்னைக்கு அதிகபட்சமான ரேட்டுன்னு பார்த்தோம்னா $1,500 $2,000 அந்த தங்கம் அப்படியே உயர்ந்து இன்னைக்கு $3,485 வந்துட்டு இருக்கு. இது வந்து ஹிஸ்டாரிக்கல் ரேட்டு வேர்ல்டு லெவலில். முதல்ல நம்ம இந்தியாவில் மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்போம் தங்கத்தை. அதுவும் கடந்த முறை பார்த்தீங்கன்னா இம்போர்ட் டியூட்டியை குறைச்சதுனால ஒரு $6,000 சவரனுக்கு குறைஞ்சிது. ஆனால் அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கனால இன்னைக்கு ஒரு ட்ராய் அவுன்ஸ்ன்றது $3,480 கடந்து போய்கிட்டு இருக்கு. அதனால தான் இன்னைக்கு ஒரு கிராம் தங்கம் 9,290 ரூபாய் அப்படின்ற லெவலில் இருக்குது. ஆனால் இது வந்து இந்த அக்ஷய திருதிக்குள்ளேயே இந்த 10,000 ரூபாயை கடந்துடும் போல இருக்குது. அது போகிற ஸ்பீடை பார்த்தா அக்ஷய திருதி வந்து 30ஆம் தேதி ஏப்ரல் வருது. அதுக்குள்ளேயே தங்கம் வந்து ஒரு கிராம் ஒன்று 10,000, ஒரு சவரன் ஒன்று 80,000 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இதனுடைய ரேலி பார்த்தோம்னா ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. எங்கேயுமே ஒரு ஸ்பீட் பிரேக்கரும் கிடையாது, ஒரு கரெக்ஷன் பாயிண்ட்டும் கிடையாது. அதனால் தங்கம் வந்து இன்னும் ஒரு எட்டாக்கனியாக கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விற்பனையாளர்கள், உரிமையாளர்கள், நகைக்கடையினுடைய உரிமையாளர்கள், விற்பனையாளர்களுடைய நிலையெல்லாம் இப்போ உண்மையாக சொல்ல போனோம்னா விற்பனையாளர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுமே மக்கள் வந்து எந்த அளவுக்கு கவலைப்படுறாங்களோ அதை விட 2 மடங்கு இவங்களுக்குமே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாங்க. ஏன்னா நேற்றைக்கு விற்பனைனா என்ன சார், ஒரு நாள் விற்பனை பண்ணுறோம், இமீடியட்டாக அதை அந்த இடத்துல ரீஃபில் பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ணி திருப்பியும் ஒரு 10 சவரன் இன்னைக்கு விற்கிறோன்னா அந்த 10 சவரனுக்கு உண்டான தங்கத்தை திரும்பி கொள்முதல் பண்ணி அங்கே கொண்டு வந்து வைக்கணும். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா 10 சவரன் ஒரு வியாபாரி விற்றுருக்காரு அப்படின்னா இன்னைக்கு அதை 10 சவரனை வாங்குறதுக்குள்ளேயே ஒரு சவரன் ஒன்றுக்கு 2,200 கூடி போச்சுன்னா 22,000 கூடிடுது. அந்த 22,000 அதிகம் கொடுத்து வாங்குறதுக்கு இந்த வியாபாரிக்கு மனசு வராது. சரி கொஞ்சம் குறையுதா பார்ப்போமே அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுறான்னு வைங்களேன், நாளைக்கு இன்னும் ஒரு 2,000 ஏறிடும். அப்போது இது ஒரு கவலைக்கிடமாக தான் போய்கிட்டு இருக்கு. அப்படின்றப்போ இது ஹெல்த்தியான ஒரு விஷயம் கூட கிடையாது. இருந்தாலும் வியாபாரிகள் இதை வந்து சிரமத்தோடு தான் எதிர்கொள்கிறாங்க. இப்போ வாடிக்கையாளர்களுடைய வருகைலாம் எப்படி இருக்குங்க சார்? வாடிக்கையாளரோட வருகைன்னு பார்த்தா அது வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து இன்னும் ஏறுமோ அப்படின்ற ஒரு அச்சம் வந்துடுறதுனால வாங்க வேண்டிய விஷயத்துக்கு வாங்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கையில் இருக்க பணத்தை கொண்டு வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. அது எண்ணிக்கைன்றது வந்து நான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம், ஒரு 30% குறைஞ்சிருக்கலாமே தவிர. ஆனால் இது வந்து எப்படின்னா ஒரு வாங்கலாமா வேணாமா அப்படின்னு இருக்கவங்களாம் இப்போ வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பணம் கையிலேயே இல்லாதவங்க தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி பார்ப்போம், இந்த டைமில் கடன் வாங்கி வாங்க வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்களே தவிர மற்றபடி விசேஷ தினங்களுக்காகவும் தேவைகளுக்காகவும் தங்கம் தேவைப்படுறப்ப அதுக்காக இன்வெஸ்ட் பண்ண தான் ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அக்ஷய திருதிக்குள்ள 10,000 எட்டிடுமா? அதுதான் இப்போ சொல்ல வந்தேன். நார்மலாக பார்க்க போனால் அந்த 10,000ன்ற விலை வந்து இந்த வருட கடைசி டிசம்பர் 31க்குள்ளே நிர்ணயிக்கப்பட்ட தொகை அந்த விலை. ஆனால் போகிற ஸ்பீடை பார்த்தோம்னா 7,000 ரூபா, ஒரு கிராம் ஒன்று 7,150 ரூபாய் அப்படின்றது ஜனவரி 1ஆம் தேதி 2025 இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு 4 மாதம் தான், அதுக்குள்ளேயே 9,290 ரூபா வந்திருக்கு. அப்படின்னா அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளேயே, ஏன்னா தங்கத்தினுடைய தேவைப்பாடுகள் நிறைய இருக்கு, மற்ற இது இல்லாமல் இந்த ட்ரேட் வார்ன்னு சொல்ற விஷயங்கள் நாளுக்கு நாள் வலுப்பெற்றுட்டு இருக்கு. அதனால 10,000 ரூபான்றது வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அட்சய திருதி அன்னைக்கு ஹிஸ்டாரிக்கல் ரேட் 10,000 ரூபான்னு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, கண்டிப்பாக வரும். ஒரு குழுவா மக்கள் வந்து நகையை வாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா சிறிதா வாங்கணும்னா அதுக்கு ஏதாவது ஐடியா இருக்குங்களா?
எப்பயுமே ஒரே ஒரு ரீசனுங்க. முதல்ல அந்த மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நகைச்சீட்டுன்னு ஒன்று வெறும்னு அமௌண்ட் மட்டும் கட்டிட்டு அதனுடைய முதிர்வு காலம் வந்தோடனையும் முதிர்வு காலம் ஒரு 50,000 ரூபா சேர்ந்துருச்சு அப்படின்னா 5,000 ரூபா கட்டுறாங்கன்னா 15 மாதம் 75,000 ரூபா சேர்ந்துருச்சுன்னா அந்த 75,000 ரூபாய்க்கு நகை எடுக்கலாம். ஆனால் அவங்க 5,000 ரூபா கட்டுறப்போ ஒரு சவரன் 40,000 ரூபா இருக்கும். முடிஞ்சு 75,000 ரூபா கட்டி அந்த மெச்சூரிட்டி வர டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு சவரனோட விலையே இந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இப்போது ஆவரேஜ் கோல்டு ஸ்கீம்னு சொல்லிட்டு மாதம் மாதம் எவ்வளோ பணம் செலுத்துகிறாங்களோ அந்த பணத்தை கோல்டு ரேட்டாக கன்வெர்ட் பண்ணி அது அவங்க கணக்கில் கோல்டாகவே வர வைக்கப்படும். அந்த மாதிரி ஸ்கீம் இருக்கிறதுனால இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் வாடிக்கையாளர்களுக்கு. அதனால் இன்னும் ஏறுனா கூட அவங்க ஏறுதேன்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு வாங்காமல் விட்டால் அது அடுத்த தூரத்தில் போய் நிற்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ முடியுமோ அதை இந்த மாதிரி சிறு சேமிப்பு நகை சேமிப்பு திட்டத்தில் போட்டு அதுவும் வெயிட்டட் ஆவரேஜ் ஸ்கீமில் போட்டாங்கன்னா அதிலிருந்து இவங்க தப்பிச்சுக்கலாம். பின்வரும் காலங்களில் கூட அது விலை ஏறினா கூட இவங்களுக்கு இந்த பழைய ரேட்லேயே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால் அதை யூஸ் பண்ணலாம். நீங்க சொல்ற மாதிரி இந்த சீட்டு மூலியமா போட்டு மந்த்லி ஸ்கீமிங்ல சீட்டு 15 மாதங்கள் அந்த மாதிரி சீட்டு மூலியமா போட்டு நீங்க நகையை சேமிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா சார்? ஆமாம், சீட்டு நகை போடுறது அது பெஸ்ட்டு. இல்லை கையில் பணம் இருக்குது அப்படின்னு சொன்னாச்சுன்னா அந்த பணத்தை கொண்டு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு பயம் இருக்குது, ஐயோ கோல்டு ரேட்டுடைய பார்த்தீங்கன்னா இன்னும் விலை ஏற ஆரம்பிக்குமே இல்லை இறங்குமா அப்படின்னு ஒரு நியாயமான பயம் கூட வரும் யாருக்குமே, ஒரு இன்வெஸ்டர்ஸ்ன்ற பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி வந்தால் கூட அவங்க என்ன பண்ணலாம்னா ஒரு தன்கிட்ட ஒரு 5 லட்சம் இருக்குது அப்படின்னு நினச்சாங்கன்னா இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. அதில் ஒரு 50% இன்னைக்கு பண்ணுங்க. ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்க. 2 நாள் வெயிட் பண்ணுறப்பே உங்களுக்கு தெரியும் திருப்பியும் ஏறிடுச்சுன்னா இமீடியட்டாக பண்ணுங்க. இல்லை கொஞ்சம் குறைஞ்சிடும். இதுதான் நான் சொல்கிற அட்வைஸ். எப்பயுமே கடன் வாங்கி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கையில் இருக்க பணத்தில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அது இப்போ இருக்கிற லெவலில் கண் மூடி இன்வெஸ்ட் பண்ணலான்ற லெவலில் தான் இருக்குது தங்கத்தை பொறுத்த வரைக்கும். சார் இந்த சிறு சேமிப்பு திட்டம் இப்போ சொல்லியிருந்தீங்க, அது எப்படி இப்போ இன்னைக்கு ரேட்ல தானே சார் அது எடுத்து வைப்பாங்க? மில்லி இன்னைக்கு ரேட்ல தான் எடுத்து வைப்பாங்க. அப்போ எடுத்து வைக்கிறதுனா லாபம் அடைகிறது வாடிக்கையாளர்களா இல்லை விற்பனையாளர்களா? இல்லை, இது கண்டிப்பாக லாபம் அடைகிறது வாடிக்கையாளர்கள் தான். கடந்த ஒரு 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் இந்த மாதிரி ஸ்கீமில் போட்டிருக்காங்களோ அது எல்லாமே அவங்க அன்னைக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி போடுறப்போ கிராம் 3000 ரூபா, படிப்படியாக ஒரு வருஷம் 1.5 வருஷத்தில் அது முடிகிறப்போ 4000 ரூபா வந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 1.5 வருஷத்துலேயே அது 5000 ரூபா வந்துச்சு. அப்புறம் 6000 ரூபா, இப்படி படிப்படியாக ஏறிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ சொல்லுங்கள், யாருக்கு அது லாபம் இருக்குது? வாடிக்கையாளர்கள் தானே. வாடிக்கையாளர் அமௌண்ட்டை கொடுத்துட்றாங்க, அது அன்னன்னைக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டை பண்ணிட்டாங்க. அவங்க முடிவு வர்றப்போ அந்த 12 மாதம் வெயிட் பண்ணி வர்றப்பயே இன்னைக்கு மெச்சூரிட்டி ஆகி வாங்குற நகைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராம் 7000 ரூபாய்க்கு ஆவரேஜ் அவங்க இன்வெஸ்ட் பண்ண ரேட்டு. அப்போ இன்னைக்கு ரேட்டு 9000 ரூபா இருக்குது. அப்போது அவங்களுடைய 12 மாத காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இன்னைக்கு வரப்போ 7000 ரூபாயிலேருந்து 7500 ரூபா பர் கிராம் நிற்கிது. அப்போது ஆப்வியஸ்லி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் தானே இது. அதனால் எப்பயுமே இந்த ஏறும் பட்சத்தில் இறங்கும் பட்சத்தில் கூட அது லாஸ் கிடையாது உங்களுக்கு. ஏன்னா ஒவ்வொரு மாதமும் என்ன ஆவரேஜோ அதுதான் ப்ரைஸ் ஆகிட்டு இருக்க போகுது. இறங்கினா கூட அந்த இறங்குற ரேட்டு வந்துட போகுது. அதனால் கண்மூடித்தனமாக இதில் தாராளமாக போடலாம். இது நுகர்வோருக்கு மிகவும் எளிதான அரிதான ஒரு லாபமுள்ள ஒரு நகை சேமிப்பு திட்டம். சுரங்கத்திலேருந்து தங்கம் கிடைக்கிறது 10 வருஷத்துக்கு தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் கிடைக்கவே இல்லைன்னு வைங்க, அப்போ என்ன ஆகும்? இருக்கிற தங்கம் தான் மறுசுழற்சி முறையில் வந்துட்டுருக்கும். அப்படி வரணும் அப்படின்ற பட்சத்தில் தங்கத்தினுடைய டிமாண்டு இன்னும் நினச்சி கூட பார்க்க முடியாது, அந்தளவுக்கு விலை உயர்ந்துடும். அப்போ நம்ம நினைப்போம், ஐயோ அன்னைக்கெல்லாம் தங்கம் ஈஸியாக கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு, இன்னைக்கு தங்கமே கிடைக்க மாட்டேங்குது, மறுசுழற்சி முறையில் தான் போயிட்டுருக்கு. யாராவது டிமாண்ட் இருந்து விற்றாங்கன்னா, அவங்களுக்கு பணம் தேவை இருந்து விற்றாங்கன்னா அதை நம்ம காசு கொடுத்து வாங்கலாம். அது கூட ஆக்ஷன் முறையில் போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா. ஏன்னா நான் என்கிட்ட இருக்க தங்கம் இருக்குது, நான் ஒரு கிராம் 50,000 சொல்கிறேன், இந்த ரேட்டை யார் வாங்க விருப்பம் இருக்கோ அதிகபட்சமாக யார் ஏலம் எடுக்கிறீங்கன்னு அவங்களுக்கு தரேன் அப்படின்னு 52,000 54,000 அந்த மாதிரி ஃபிக்ஸிங் போனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு. இது நான் சொல்கிறது ஃபியூச்சரில் இன்னொரு 10 வருஷத்துக்கு கழிச்சு நடக்கக்கூடிய விஷயம்தான் இது. அதனால் இப்போ இருக்கிற தங்கத்தை பொறுத்தவரைக்கும் இது விலை அதிகம்னு கூட நினைக்காம இனி வரும் காலங்களில் ஏறும் அப்படின்றதுனால இப்போ தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலான்றது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு முடிவு. இத்தனை வருடங்களாக இந்த உச்சம் தொட்டிருக்கா சார்? இந்த மாதிரி ஒரு நிலை இதுக்கு முன்னாடி வந்ததே கிடையாது. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஒன்றுக்கு 10% அல்லது 15% அப்படி உயர்ந்துக்கிட்டு இருக்கும். கொரோனா டைமில் தான் ஒரு 40% அளவுக்கு விலை உயர்ந்தது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பீரியட் தான், அதாவது 2024-25 தான் அபரீதமான ஒரு வளர்ச்சி. எப்படின்னு பார்த்தோம்னா சென்ற வருடம் மட்டுமே ஜனவரியிலேருந்து டிசம்பருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 41% தங்கத்தின் விலை உயர்ந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தோம்னா இந்த ஜனவரியிலேருந்து ஏப்ரலுக்குள்ளேயே ஒரு 27% உயர்ந்திருக்கு. ஆக மொத்தம் 68% இந்த 1.5 வருடத்தில் தங்கத்தினுடைய விலை உயர்ந்திருக்கு. அப்படின்னா இது யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம். இதே ரேஷியோவில் போய்கிட்டே இருந்துச்சுன்னா இன்னும் இருக்க இருக்க டிமாண்ட் ஜாஸ்தி ஆகிறதுனாலையும் மற்ற பிரச்சனைகள்ன்றது நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. மற்ற துறை எதுவுமே ஒரு வலுப்பெற்று இல்லை. இன்றைக்கி வந்து ஷேர் மார்க்கெட்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே, அதில் வர்த்தகம் பண்ணுறவங்களுமே சரி. அதனால் தங்கம் ஒரு பாதுகாப்பான முதலீடு அப்படின்ட்டு தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் இது வரைக்கும் வளர்ந்த பாதையை திரும்பி பார்த்தா கூட தங்கம் வந்து இந்த அளவுக்கு விலை உயர்ந்ததே இல்லை. இந்த வாட்டி தான் நிறைய உயர்ந்துகிட்டே இருக்கு. குறையும் போது 100 ரூபாய் 120 ரூபாய் அப்படின்னு குறையுதுங்க சார். ஆனா ஏறும் போது 1000 ரூபாய்க்கு மேல ஏறுது. இது மொத்தமா ஒரு லம்பா ஒரு 5000 10,000 குறைறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. காரணம் என்னன்னா இன்னைக்கு 9,290 ரூபாய் இருக்க தங்கம் இப்போ நடுவில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு. அமெரிக்காவுடைய பங்குச்சந்தை நிபுணர் ஜான் மில்ஸ்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தார். அது வந்து ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட்னு தான் நான் சொல்லுவேன். 38% விலை குறையும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டோன்னே அதை பார்த்து மக்கள் ஒரு ஆர்வம் வந்துடுச்சு. யாருக்குமே இயல்பு தானே, இன்னும் குறையுமா ஒழுங்காக விட்டுருந்தா அவங்க பாட்டு இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்த லெவலுக்கு கூட போயிருக்க வாய்ப்பு. அவர் சொன்ன உடனே கரெக்ஷன் வருமோன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன ரேட்டு பார்த்தீங்கன்னா 8,400 ரூபா விற்கும் காலத்தில் கிராம் 5,000 ரூபா வரும்னு சொன்னார். இதை நம்பி சில பேர் வாங்க வந்தவங்க கூட அப்படியே இன்னும் குறையுமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3% மட்டும் குறைஞ்சிது. 8,400 ரூபாயில் இந்த தங்கம் 8,200 ரூபா 8,175 ரூபா இப்போ வந்துட்டு திரும்பியும் உயர ஆரம்பிச்சது. இப்போ நீங்கள் கேட்ட அந்த விலை வந்துச்சு பாருங்கள். 100 ரூபா விலை இறங்குறப்போ ஒரு சவரன் இறங்குது, ஏறுறப்போ 1000 ரூபாய் ஏறுது. இதுதான் உலக நியதியாக இருக்குது. இப்போ இருக்கிற இதுவும் வந்து சினாரியாவும் அப்படி இருக்குது. அதனால் நம்மளுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி தங்கத்தில் தாராளமாக வாங்கலாம். ஒரு பக்கம் வார், இன்னொரு பக்கம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பதவியேற்றனால தான் நகையில மட்டும் இந்த மாதிரி வந்து ஒரு அதிக விலையேற்றத்துக்கான காரணம் என்ன சார்? இந்த 2 காரணம் தான். இந்த 2 விஷயங்கள் இருந்தா கூட நகையில மட்டுமே கை வைக்கிறதுக்கான காரணம் இல்லை. இது நகையில மட்டுமே யாரும் கை வைக்கிறதுலாம் கிடையாதுங்க. இது வந்து குளோபல் கரன்சி. தங்கம்ன்றது வந்து ஒரு நாட்டில் மட்டும், இப்போ டாலர் எடுத்திங்கன்னா அமெரிக்காவுடைய ஆதரவு நாடுகள் எல்லாமே அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இப்போ மற்ற நாடுகள் இந்த பிரிக்ஸ்லாம் வந்து டாலரை முடிச்சுட்டு மற்ற கரன்சி கொண்டு வரணும்னு பார்த்தாங்க, இந்த மாதிரி இருக்கும். ஆனால் தங்கம் அப்படின்னு சொன்னால் இதுதான் குளோபல் கரன்சி. எந்த ஒரு மிக சிறிய நாடு அப்படி இருந்தாலும் சரி, மிகப்பெரிய நாடு இருந்தாலும் சரி, யாரெல்லாம் தங்கத்தை நிறைய கைவசம் வைத்திருக்கிறார்களோ அவங்க வந்து பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளம் பெற்ற நாடு அப்படின்ற மாதிரி வருது. அதனால் இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இந்த மாதிரி கிரைசிஸ் வர்றப்போ, இந்த மாதிரி இடர்பாடுகள் வர்றப்போ, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வர்றப்போ எல்லாமே பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தங்கம் இன்னைக்கு நேற்று கிடையாது. கடந்த 5000 வருடங்கள் முதற்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு விஷயம். கரன்சிலாம் நோட்டு எல்லாமே வந்து மனுஷர்களால் பிரிண்ட் பண்ணக்கூடியது. ஆனால் கோல்டு மட்டும்தான் இயற்கை வளத்தால் கடவுளால் படைக்கப்பட்டு அதை மனுஷன் தோண்டி எடுத்து 20 கிலோமீட்டர் 21 கிலோமீட்டர் ஆழத்தில் பூமிக்கு அடியில் போய் பல பேர் உயிரை பணயம் வச்சு அதை எடுத்துகிட்டு வந்து 1 கிராம் மண், 1 கிராம் கோல்டை எடுக்கணும்னா 1 லாரி மண்ணை வந்து பியூரிஃபை பண்ணி சுத்தம் பண்ணாதான் அந்த 1 கிராம் கிடைக்குது. நம்ம படங்களில் காமிக்கிற மாதிரி போனோடனே மலை மாதிரி இருக்கும், அப்படியே வெட்டி எடுத்துகிட்டு வந்தால் தங்கம் கிடைச்சிடும் அப்படின்றது கிடையவே கிடையாது. அது ஒரு தாது பொருளாக மண்ணோட மண்ணாக பாறையோட பாறையாக தான் இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து சுத்தம் பண்ணி அதுக்குண்டான ஆகக்கூடிய செலவுகள் அதெல்லாமே இன்னைக்கு நிறைய ஆகிக்கிட்டே இருக்கு. இன்ஃப்ளேஷன் எப்படி விலைவாசி உயர்ந்துகிட்டே இருக்கோ அது மாதிரி நாளொன்றுக்கு சம்பளம் உயர்ந்துட்டு இருக்கு, கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இதை உள்ளடக்கி இருக்கு. அதுக்கப்புறம் அதனுடைய பாதுகாப்பு இருக்கு. அதை கொண்டு வந்து சுத்திகரிக்கப்பட்டு இந்த ஒரு அமைப்பு மூலயமா சேல் பண்றப்போ அதனுடைய காஸ்ட் ஆஃப் பிரைஸ் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கு. இது எல்லாமே முக்கியமான காரணங்கள் தங்கத்தினுடைய விலை ஏறுவதுக்கு.